படம் தொடர்பான பாசிட்டிவான விஷயங்களை அவங்க ரசிகர்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ படம் வரலைங்கிறது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம். அது அஜித் ரசிகர்களை பொறுத்தளவுக்கு அது ஒரு சோகமான விஷயமா, அதை எதுக்கு நம்ம பகிரணும்னு நினச்சி தான் அவர் சொல்லாமல் விட்டார். ஆக்சுவலாக இதில் நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா புத்தாண்டுக்கு முன்னாடி அதை சொல்லிடுறாங்க சார், அதுக்கப்புறமா கூட சொல்லியிருந்துருக்கலாமே சார். அந்த நாள் கொஞ்சம் அப்செட் ஆகிருப்பாங்களே சார் அஜித் ரசிகர்கள்? இல்லைங்க, அதில் என்ன நெருக்கடி அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே கிளம்பி ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த படம் வருமா வராதா எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா உங்களை நம்பி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு வேறு படங்களை இறக்க முடியாமல் போயிடுச்சுன்னா எங்களுக்கு கஷ்டங்கிறாங்க அவங்க. இப்போ இதுவே வந்து வேறு படங்கள் ஒரு வேளை வந்து இந்த படம் விடாமுயற்சி வரலன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா வீரதீர சூரன் வந்திருக்கும், ஏதோ ஒரு பெரிய படம் வந்திருக்கும், இவங்க வாங்கி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், தியேட்டருக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் கிடைச்சிருக்கும். 10 நாள் லீவுங்கிறது ஒரு பெரிய ஹாட் கேக்கு. எல்லா தியேட்டருமே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் வருஷம் முழுக்க காத்திருக்காங்க. எதுக்கு தீபாவளிக்காக காத்திருக்காங்க, பொங்கலுக்காக காத்திருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்னால் அது 2 தான்.